வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உரிய ஆவணங்கள் இல்லாமல் 14 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் பேட்டி. சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கனகராஜ் மாரடைப்பால் காலமானார். ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். தினகரன் நாளிதழ் அலுவலக எரிப்பு வழக்கில் அட்டாக் பாண்டி உள்ளிட்ட 9 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு உத்தரவு. லால் பகதூர் சாஸ்திரி சிலைக்கு பிரியங்கா காந்தி அவமரியாதை செய்ததாக மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கடும் தாக்கு. கங்கை நீரால் சிலையை கழுவி புனிதப்படுத்திய பாஜகவினர். நாடு முழுவதும் களை கட்டும் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். சென்னையில் வண்ணப் பொடிகள் வீசி மக்கள் உற்சாகம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். உரிய ஆவணங்கள் இல்லாமல் 14 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் பணிகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். உரிய ஆவணங்கள் இல்லாமல் 14 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட தேர்தல் அதிகாரி, இதுவரை 30 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாகவும் கூறினார். நம்ம ஸ்ட்ரிக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கு சீசர் ஆஃப் கேஷ் 13 crore 90 lakhs approximately 13 crore 90 lakhs. நம்ம ஃப்ளைங் ஸ்குவாட், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் இதெல்லாம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் லைசன்ஸ் ஆர்ம்ஸ் டிபாசிட் பண்ணுறதுக்கு காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறது. நம்ம மாநிலத்திலே மொத்த 21,999 லைசன்ஸ் ஆர்ம்ஸ் இருக்கிறது. அதில் 18,768 இதுவரைக்கும் டிபாசிட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது, லைக் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், பேங்கிங் செக்டர் ஆர் சம் ஆஃப் த பர்சன்ஸ் ஹூ அது போலீஸ் இதில் எப்படி அவங்க இன்னும் பாதுகாப்பு அவங்க தேவை இருந்தால் அதுக்கு போலீஸ் அதிகாரி எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ டிபாசிஷன் பண்ணியிருக்காங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 64. கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கனகராஜ் வீட்டில் செய்தித்தாள்களை படித்துக் கொண்டிருந்த போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சிறிது நேரத்திலேயே அவரது உயிர் பிரிந்தது. கனகராஜுக்கு ரத்தினம் என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். மறைந்த கனகராஜின் உடல் சூலூர் அடுத்த சுல்தான்பேட்டையில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. உறவினர்களும் கட்சி தொண்டர்களும் அதிக அளவில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் கனகராஜ் மரணம் அடைந்துள்ளது அதிமுகவினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனகராஜ் உடலுக்கு துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், சட்டமன்ற உறுப்பினர்கள் PRG அருண்குமார், சின்னராஜ் உள்ளிட்ட ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் கனகராஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் இன்று மாலை தகனம் செய்யப்படும் என்று அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தொகுதி மக்களிடம் விருப்பின்றி அன்புடன் பழகும் பண்பாளர் என காலமான சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜிற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் மாரடைப்பால் உயிரிழந்த செய்தியை அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். சூலூர் தொகுதி மக்களிடம் நெருங்கிய தொடர்பு கொண்ட கனகராஜ் அனைவரிடத்திலும் விருப்பின்றி அன்புடன் பழகும் தன்மை கொண்டவர் என்றும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். கனகராஜ் இழந்து வாடும் அவரது மனைவிக்கும் குடும்பத்தினருக்கும் அவரது தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்.
சூலூர் எம்எல்ஏ கனகராஜ் மறைவிற்கு ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டாக வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கனகராஜ் மரணமடைந்து விட்டார் என்பதை அறிந்து துயரமும் மனவேதனையும் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், கனகராஜின் ஆன்மா அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர். இதேபோல் திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் மரணம் செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவரது மறைவுக்கு திமுக சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ள மு.க.ஸ்டாலின், கனகராஜை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் தொண்டர்களுக்கும் தனது அனுதாபத்தையும் ஆறுதலையும் கூறியுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் மறைவு செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் மனவேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் தொகுதி மக்களை நன்மதிப்பை பெற்றவராகவும் கனகராஜ் விளங்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனகராஜின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் விஜயகாந்த் தன்னுடைய இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சூலூர் தொகுதி மக்களிடம் நற்பெயர் பெற்றிருந்த எம்எல்ஏ கனகராஜின் மறைவு தனக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கனகராஜின் மறைவு சூலூர் தொகுதி மக்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என அவர் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் பல்வேறு பதவிகளை வகித்து வந்த மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் தனது வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை தற்போது காண்போம். கோவை மாவட்டம் வடுகபாளையம் என்ற இடத்தில் 1952ஆம் ஆண்டு ராமசாமி கவுண்டர் பொன்னம்மாள் தம்பதிக்கு கனகராஜ் மகனாக பிறந்தார். இவருக்கு ராஜம்மாள், சரஸ்வதி என்ற 2 சகோதரிகள் உள்ளனர். ரத்னம் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கனகராஜுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர். கடந்த 35 ஆண்டுகளாக அதிமுக ஒன்றிய செயலாளர், மாவட்ட ஊராட்சி தலைவர் உள்ளிட்ட பதவிகளையும் அவர் வகித்து வந்துள்ளார். கவுன்சிலர் பதவி உள்ளிட்ட தான் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் கனகராஜ் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் சூலூர் கனகராஜ் 1,97,977 வாக்குகளை பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் VMC மனோகரனுக்கு 64,364 வாக்குகள் கிடைத்தன. இதனால் 36,631 வாக்குகள் வித்தியாசத்தில் சூலூர் கனகராஜ் வெற்றி வாகை சூடினார். தமிழகத்தில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் சூலூர் தொகுதி எம்எல்ஏ கனகராஜ் மரணமடைந்துள்ளதால் தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 22ஆக அதிகரித்துள்ளது. மதுரையில் தினகரன் அலுவலகத்தை எரித்த வழக்கில் அட்டாக் பாண்டி உள்பட 9 பேருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி தினகரன் நாளிதழ் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டது. அதில் திமுகவில் ஸ்டாலின், கனிமொழியை விட அழகிரிக்கு மிக குறைவான ஆதரவே உள்ளதாக கூறப்பட்டிருந்தது. இதனை கண்டு அழகிரி ஆதரவாளர்கள் பொங்கி எழுந்தனர். இதையடுத்து மதுரையில் உள்ள தினகரன் அலுவலகத்தை தாக்கி அலுவலகத்திற்கு தீ வைத்தனர். இதில் வினோத், முத்துராமலிங்கம், கோபிநாத் ஆகிய 3 ஊழியர்கள் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அட்டாக் பாண்டே உள்ளிட்ட 17 பேரை கீழ் நீதிமன்றம் விடுதலை செய்தது. இதையடுத்து சிபிஐ தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் அட்டாக் பாண்டே உள்ளிட்ட 9 பேரை விடுதலை செய்து கீழ் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று ரத்து செய்தது. மேலும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் 9 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மரியாதை செலுத்துவதாக கருதி தனது கழுத்தில் அணிந்திருந்த மாலையை முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி சிலைக்கு பிரியங்கா அணிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜகவினர் கங்கை நீரால் கழுவி சிலையை புனிதப்படுத்தினர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் மகள் பிரியங்கா காந்தி சமீபத்தில் தீவிர அரசியலில் களமிறங்கினார். இதையடுத்து அவர் கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்கா காந்தி தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார். கங்கா யாத்திரையை துவங்கிய பிரியங்கா படகு மூலம் சென்று கரையோர பகுதி மக்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டினார். படகு பயணத்தின் ஒரு பகுதியாக ராம் நகரில் உள்ள சாஸ்திரி சவுக் பகுதியில் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். அப்போது தனது கழுத்தில் அணிந்திருந்த மாலையை எடுத்து சாஸ்திரியின் சிலைக்கு அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் முன்னாள் பிரதமருக்கு அவமரியாதை செய்ததாக கூறி பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரியங்கா மாலை அணிவித்த சாஸ்திரி சிலை மீது கங்கை நீரை ஊற்றி பாஜகவினர் புனிதப்படுத்தினர். நாட்டின் பாதுகாவலர் நரேந்திர மோடியால் 4 கோடி பேர் வேலை இழந்துவிட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சுர்ஜேவாலா, கட்சியின் மூத்த தலைவர் கபில் சிபல் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ரந்தீப் சுர்ஜேவாலா, மத்திய பாஜக அரசின் தவறான கொள்கைகளால் 4 கோடியே 7 லட்சம் இளைஞர்கள் வேலை இழந்துவிட்டதாகவும் அவர்களின் வேலையை பிரதமர் நரேந்திர மோடி பறித்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். தேசிய அளவிலான கணக்கெடுப்பு அலுவலகத்தின் தகவல்படி 2011-2012 ஆண்டில் 30 கோடியே 4 லட்சம் பேர் வேலைக்கு சென்றதாகவும் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு 4 கோடி பேர் வேலை இழந்துவிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதைத் தொடர்ந்து பேசிய கபில் சிபல், காங்கிரஸ் கட்சியை குறை கூறுவதற்கு முன்னர் பிரதமர் நரேந்திர மோடி முதலில் தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் விவசாயிகள் பிரச்சினை, வேலையின்மை, குடிநீர் தட்டுப்பாடு, கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் சீர்கேடு ஆகியவற்றில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் என கபில் சிபல் வலியுறுத்தினார். வட மாநிலங்களில் மட்டுமல்லாமல் சென்னையிலும் ஹோலி பண்டிகை நிகழ்ச்சியில் மக்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவி மகிழ்ச்சியை பரிமாறி கொண்டாடி வருகின்றனர். வண்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை வட மாநில மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாத பௌர்ணமி தினத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மக்களிடம் புன்னகையையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்டுவதே ஹோலி பண்டிகையின் முக்கியமான நோக்கமாகும். அதேபோல வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாகவும் இந்த பண்டிகை அமைகிறது. குஜராத், ஒடிஷா, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப் உட்பட பல்வேறு மாநிலங்களில் மக்கள் ஆரவாரத்துடன் ஹோலி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னையில் வட மாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியான சவுகார்பேட்டை, யானைக்கவுனி உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதல் ஹோலி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆண்கள், பெண்கள் என அனைவரும் ஒருவருக்கொருவர் வண்ணப்பொடிகளை தூவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஹோலி செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி சவுகார்பேட்டை வந்திருக்கோம். மோஸ்ட்லி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இங்கே சவுகார்பேட்டில் வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லா பேரும் இங்கே ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நாங்களும் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். ஸோ நாங்கள் எல்லா பேரும் சிடிசி மெம்பர்ஸ், லைக் இது வந்து சென்னை ட்ரெக்கிங் கிளப். ஸோ பைக் ரைடர்ஸ் எல்லா பேரும் மொத்தமாக வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி ஹோலியை வந்து ஸோ நார்மலாக பைக் ரைடர்ஸும் இல்லை, எல்லா பேரும் காமனாக வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த ஏரியாவில் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கலர்ஸ் அண்ட் எவ்ரி திங் செம்மையாக போயிட்டு இருக்கு. நீங்களும் வந்து ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய். இதுதான் ஹோலி ஃபெஸ்டிவல். கலர்ஸ் ரொம்ப கலர்ஸா இந்த வீடை ரொம்ப லைக் ப்ளே பண்ணனா, லைக் டொமேட்டோஸ், பிரெட்ஸ் மாதிரி, லைக் எக்ஸ் அண்ட் ஆல். பட் இதுனா ரொம்ப ஆர்கானிக் ஹோலி, நோ வாட்டர் அண்ட் ஆல், லைக் ஜஸ்ட் வி செலிப்ரேட்டிங் ஆர்கானிக் அண்ட் ஆல். ஸோ இட்ஸ் லைக் the main what is the importance na in the importance illa, actually it's a colors festival. So whatever in the tamas irkum, whatever like problems, just like forget pannana, enjoy pannunga. All your enemies should become friends today. So idada just like a mingling festival, and you should just forget all your worries and enjoy. இதேபோல் சென்னை நந்தனத்தில் ஜெயின் சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினரும் ஹோலி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். வண்ணப்பொடிகளை தூவி கொண்டாடியதோடு தக்காளி, திராட்சை போன்ற பழ வகைகளை ஒருவர் மீது ஒருவர் தூக்கி எறிந்து தங்களது மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொண்டனர். We have lot of activities and we were the successful people in Chennai from the holy events. So there are lot of things like tomatino, grape stomping, water pool, a foam party, Orvis pool, and we are expecting huge crowd. இந்த நிலையில் பாபர் மசூதி வழக்கில் வாதியாகவும் எதிர்வாதியாகவும் உள்ள இக்பால் அன்சாரி, மகன் தரம்தாஸ் ஆகியோர் அயோத்தியில் நடைபெற்ற ஹோலி கொண்டாட்டத்தில் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை பூசி மகிழ்ந்தனர். மதம், சாதி, கோவில், மசூதி ஆகியவற்றின் பெயரில் அரசியல் செய்யக்கூடாது என்றும் அவர்கள் தெரிவித்தனர்.
சூரத்தில் ஹோலிகா தகனம் நிகழ்வையொட்டி மக்கள் வெறுங்காலுடன் தீக்கனல் மிதித்து வழிபாடு நடத்தினர். ஹோலி பண்டிகையின் ஒரு பகுதியாக வட மாநிலங்களில் ஹோலிகா தகனம் நிகழ்வு கடைபிடிக்கப்படுவது வழக்கம். இந்து சமய புராணங்களின்படி பிரகலாதனை கொல்வதற்காக இரணியகசிபுவின் தூண்டுதலால் ஹோலிகா மேற்கொண்ட முயற்சியில் அவளே எரிந்து மாண்டு போனதை இந்த நிகழ்வு குறிக்கிறது. இதனிடையில் குஜராத் மாநிலம் சூரத் அருகே உள்ள சரஸ் கிராமத்தில் ஹோலிகா தகன நிகழ்வையொட்டி எரியும் தீக்கனலில் வெறுங்காலில் இறங்கி மக்கள் வழிபாடு நடத்தினர். தங்களின் பாரம்பரிய முறைப்படி ஹோலிகா தேவியை வணங்கும் விதமாக இந்த நிகழ்வு கடைபிடிக்கப்படுவதாக அந்த பகுதிவாசிகள் தெரிவித்தனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட VP கலைராஜன் திமுக தலைவர் MK ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த VP கலைராஜனை சமீபத்தில் டிடிவி தினகரன் அதிரடியாக நீக்கினார். இதனிடையில் திமுக தலைவர் ஸ்டாலினின் அதிரடி நடவடிக்கைகளால் ஈர்க்கப்பட்டு திருச்சியில் MK ஸ்டாலினை நேரில் சந்தித்து கட்சியில் இணைந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய VP கலைராஜன் ஸ்டாலினின் தலைமைதான் சரியானது என்று முடிவு செய்து திமுகவில் இணைந்ததாக கூறினார். மேலும் தினகரனுடன் தனக்கு முரண்பாடு எதுவும் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டார். தமிழின வளர்ச்சிக்கும் திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருப்பதை நான் உணர்ந்து திராவிட இயக்கம் பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகவும் திராவிட இயக்க முன்னணி தலைவர்களெல்லாம் சேர்ந்து பேரறிஞர் அண்ணாவிலிருந்து கலைஞரிலிருந்து அத்தனை பேரும் சேர்ந்து உருவாக்கிய இந்த இயக்கம் ஆள்போல் தலைத்து விளங்கி இன்னும் பல்லாண்டு காலம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான தலைமை என்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உடைய இன்றைக்குள்ள பல ஆண்டு காலமாக என்னுடைய நெஞ்சில் நிறைந்திருக்கும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமைதான் சரியான தலைமை என்று தீர்க்கமாக முடிவெடுத்து பறந்து விரிந்து தலைத்து திராவிட இயக்கம் நிற்க வேண்டும். இழந்துவிட்ட தமிழின உரிமைகளை எல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில்தான் அண்ணனுடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு நான் அந்த இயக்கத்திலே நான் ஈடுபடுத்திக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் MK ஸ்டாலின் VP கலைராஜன் திமுகவில் இணைந்திருப்பதை வரவேற்பதாக கூறினார். டிடிவி தினகரன் உள்பட தான் யாரையும் சவாலாக கருதவில்லை என அவர் தெரிவித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டுமின்றி இன்னும் பல கட்சிகளில் இருந்து பலரும் திமுகவில் சேர்வதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். யாரையும் சவாலாக கருதவில்லை. எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய சவால்கள் எல்லாம் மத்தியில் இருக்கக்கூடிய பாசிச ஆட்சி, மாநிலத்தில் நடைபெறக்கூடிய எடுபிடி ஆட்சி, இந்த இரண்டு ஆட்சிகளை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை தான் நாங்கள் சவாலாக ஏற்றுக்கொண்டு அந்த பணியிலே இறங்கியிருக்கிறோம். சகோதரர் கலைராஜன் அவர்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாணவர் அணியில இருந்து பணியாற்றியவர் தான். ஏதோ புதிதாக வந்து அவர் சேர்ந்திருக்கிறார் கருதல்ல. ஏற்கனவே விட்ட பணியை தொடர்ந்து கழகத்தில் வந்து பணியாற்றுவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறார். எனவே அவரை மனப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக என்று வரவேற்கிறேன். ஆக அவர் மட்டுமல்ல, இன்னும் பலர் அந்த கட்சியிலிருந்து மட்டுமல்ல, இன்னும் பல கட்சிகளிலிருந்து வருவதற்கு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. காரணம், மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியும் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சியும் அப்புறப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னின்று செய்திட முடியும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆக அந்த உணர்வோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை நான் மனப்பூர்வமாக மீண்டும் வரவேற்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் தனி சின்னத்தில் மதிமுக போட்டியிடும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். திமுக தலைமையில் அமைந்துள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் மதிமுகவுக்கு ஈரோடு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக சார்பில் வேட்பாளர் கணேசமூர்த்தி போட்டியிடுகிறார். தொகுதி தேர்தல் அதிகாரி ஒதுக்கும் சின்னத்தில் அவர் போட்டியிடுவார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. மத்தியில் உள்ள மதவாத ஆட்சியையும் மாநிலத்தில் உள்ள ஊழல் ஆட்சியையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என நீலகிரி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் ராசா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீலகிரி மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் தேர்தலில் வெற்றியடைந்தாலும் தோல்வியுற்றாலும் நீலகிரி மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார்.
நீங்கள் எப்படி இங்கே பணியாற்ற போகிறீர்கள் கேட்டபோது நான் சொன்னேன், எனக்கு பிறந்த வீடு பெரம்பலூர், பூத்த வீடு நீலகிரி. பிறந்த வீட்டிலே நான் நல்ல பெயரை பெற்றிருக்கிறேன். அதைவிட நல்ல பெயரை இந்த பூத்த வீட்டிலே பெறுவேன் என்று சொன்னேன். எனவே வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் எப்போதும் உங்களை விட்டு விலகாதவன் தான். மத்தியில் இருக்கின்ற மதவாத ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும். மாநிலத்தில் இருக்கின்ற ஊழல் ஆட்சிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும். விரைவில் அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். எனவே இந்த இரண்டு ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும். அதற்கு உதயசூரியன் பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள செய்துங்கநல்லூரில் பிரசித்தி பெற்ற சுந்தரபாண்டி சாஸ்தா கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பங்குனி உத்தர திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நிலையில் பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டு கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாஸ்தாவை தரிசனம் செய்தனர். இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் கடந்த 22ஆம் தேதி பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த நிலையில் தியாகராஜ சுவாமிக்கு பங்குனி உத்திர மகா அபிஷேக பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வான ஆழிம் தேரோட்ட விழா ஏப்ரல் 1ஆம் தேதி நடைபெறும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இதேபோன்று கரூரில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் கடந்த 13ஆம் தேதி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனையடுத்து கல்யாண பசுபதீஸ்வரர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். தாம்பரம் அருகே உள்ள முடிச்சூரில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் விஷ்ணு பீமேஸ்வரர் ஆலயம் உள்ளது. பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட முருக பக்தர்கள் காவடி எடுத்து வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக நடந்து சென்றனர். இதேபோல திருவண்ணாமலை செங்கத்தில் உள்ள ஸ்ரீ அனுபாம்பிகை சமேத ரிஷபேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை, செங்கம், செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்தனர். ஸ்ரீ அனுபாம்பிகை ரிஷபேஸ்வரர் ஆலய திருக்கல்யாண பங்குனி உத்திர திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதை முன்னிட்டு பக்த கோடிகள் அனைவரும் இறைவனுடைய அருளை பெற்றனர் மற்றும் கல்யாண விருந்தம் அளிக்கப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வந்தவாசி அருகே அனுமதியின்றி டெட்டனேட்டர் வெடிப்பொருட்கள் கொண்டு வந்த டிராக்டர் ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த கொடிகாலம் கிராமத்தில் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு அதிகாரி பாஸ்கர் தலைமையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த டிராக்டரை மடக்கி சோதனை செய்தபோது சேகர் என்பவர் அனுமதியின்றி 125 டெட்டனேட்டர்கள், 109 ஜெலட்டின் குச்சிகள் உள்ளிட்ட வெடிப்பொருட்களை கொண்டு வந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து அவரது வீட்டை சோதனையிட்ட அதிகாரிகள் குளியல் அறையில் இருந்த வெடிப்பொருட்கள் உட்பட மொத்தம் 326 ஜெலட்டின் குச்சிகள், 522 டெட்டனேட்டர்களை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து சேகரை கைது செய்துள்ள தெள்ளாறு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புனே நகரில் நிகழ்ந்த திடீர் தீ விபத்தில் மகாராஷ்டிர மாநில அரசு பேருந்துகள் எரிந்து நாசமாயின. புனே நகரில் பேருந்துகள் பழுது பார்க்கும் இடத்தில் மாநில அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருந்தன. அப்போது திடீரென அரசு பேருந்துகளில் தீப்பற்றியது. இதில் பேருந்துகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாயின. தகவல் அறிந்து மீட்புப் பணிகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த தீ விபத்தில் காயமடைந்தவர்கள் குறித்தோ உயிரிழந்தவர்கள் குறித்தோ தகவல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை.
கர்நாடகாவில் புதிய அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. கர்நாடக மாநிலம் தார்வார் நகரில் புதியதாக கட்டப்பட்டு வந்த வணிக வளாகம் 2 தினங்களுக்கு முன்பு திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது பலியானோரின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. கட்டிட இடிபாடுகளுக்கிடையே சிக்கியவர்கள் 56 பேர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் 40க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. விபத்து பகுதியில் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், பேரிடர் மீட்புக் குழுவினர் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் தீவிர மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அருகே கந்துவட்டி கொடுமை தாங்க முடியாமல் ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மண்மங்கலத்தை அடுத்த பெரிய வடுகப்பட்டியில் வசிப்பவர் அந்தோணி ராஜா. 2 சக்கர வாகனங்களை விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் இவர் 40,000 ரூபாய் கந்துவட்டிக்கு வாங்கியுள்ளார். அவரால் அந்த பணத்தை திரும்ப செலுத்த முடியாததால் கடன் கொடுத்தவர் அவ்வப்போது மிரட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் அந்தோணிராஜ் புகார் தெரிவித்துள்ளார். இதனிடையே கந்துவட்டி கொடுத்தவர் அந்தோணி ராஜா வீட்டிற்குள் நுழைந்து பொருட்களை அள்ளிச் சென்றுள்ளார். இதனால் மனசோர்வுடன் காணப்பட்ட அந்தோணி ராஜா தனது மனைவி மற்றும் தனது 2 மகள்களுடன் ஆட்சியர் அலுவலகம் சென்று உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் விரைந்து சென்று தற்கொலை முயற்சியிலிருந்து அவர்களை மீட்டனர். இந்த சம்பவம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.